Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல் இன் தி ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தாங்க பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்க்குறீங்களா? கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு காம்பினேஷனாக மிக்சட் வெஜிடபிள் கறி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நீல வாகில் அரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, இது மூணுமே 2 எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாகில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் பீன்ஸ் போடுறதுனாலும் போடலாம், பட்டாணி, பச்சை பட்டாணி இது எல்லாமே போடலாம். பச்சை பட்டாணி போடுறதா இருந்தால் நீங்கள் வதக்கும் போது சேர்த்துக்கிட்டாலே வெந்துடும். மற்றபடி பீன்ஸ் போடுறதுனால இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்குவோம். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாகில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். இப்போது இந்தளவு வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். இது கூட நம்ம பொடியாக நறுக்கிற தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 4-5 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி போட்ட உடனே 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இது வதக்கணும். இதில் நீங்கள் யூஸ்வலாக என்ன சாப்பாட்டுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவல் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு எடுத்துக்கணும். 2த்தையும் சம அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கின இந்த குக்கரில் போட்டு வதக்கணும் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம், அது கூடவே இதையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இதை நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ அரிசி பருப்பு ஒன்றா எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 கப்பு. ஸோ நான் 5 கப் அளவு தண்ணி விடுறேன். இப்போ தண்ணி அளவெல்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டிப் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கலந்துட்டு நல்லா இந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரிஞ்ச் ரைஸ் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த தண்ணியை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அப்படி இருந்ததுன்னா உங்களோட ரைஸ் கரெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசிலாவது இது வரணும். நல்லா குழஞ்சி கிடைக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கட் பண்ணாலே கட் ஆகுது. ஸோ நல்லா வெந்துருச்சு. பீட்ரூட்லேருந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கும். கட் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நம்ம காயில் சேர்த்துக்க போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும் முதல்ல. இப்போது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஓரளவு செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். ஜீரகம்லாம் நல்லா பொரியிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை,
போட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பவுடராக எடுத்துக்க போகிறோம். அதே கடாயிலே ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதுக்கு பொடி, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். ஏன்னா ஏற்கனவே பொடி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன், கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம், அந்த காய்கறிகளை இது கூட சேர்த்துப்போம். நல்லா எல்லா காயோடவும் அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இந்த காய் தான் இல்லைங்க, காலிஃப்ளவர், பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் செய்வோம், அதை விட இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாலாம் இருக்காது, வெறும் மிளகாவோட காரம் மட்டும்தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காய் நல்லா வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போது நல்லா அந்த ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டேன். பெரட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் மசாலா, இதை அப்படியே இது கூட ஆட் பண்ண போகிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு, 2வது விசில் வந்துருச்சு. இப்போது இந்த மசாலா போட்டதை கூடவே நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்க போகிறோம். சாதம் 3வது விசிலும் வந்துருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவும் அதுவும் ஒன்றா பிளெண்ட் ஆகட்டும். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா பெரட்டி விட்டு 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம். நல்லா வெந்துருச்சு, காயில் மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருந்தோம் இல்லையா, நல்லா ஸ்ட்ரீம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். பார்க்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆற நல்லா கெட்டிப்படும். நம்ம பொங்கல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டு கிளறி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ இது கூடவே மேலால் கொத்தமல்லியும் கொஞ்சமாக நெய்யும் விட்டு கிளறி விடலாம். இப்போ இது கூடவே நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக கமகமான இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான லஞ்ச் மெனு இது. எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தீங்கன்னா கூட ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். இப்போ நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொரியல் வச்சிடுறேன். பொரியல் இந்த ரெசிபி அருணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என் கூட ஒர்க் பண்ணாங்க, அந்த மேடம் சொல்லி கொடுத்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அவங்க டேஸ்ட் வருதா என்னன்னு எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சாதம் ரொம்ப சூடாக இருந்தது, பிளாஸ்டிக்கில் அப்படியே போட முடியாது, கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன், அதனால தான் தட்டில் போடுறேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய், வெயிலுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. கூடவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வத்தல், இப்படி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த பாரம்பரியமான கோவை ஸ்பெஷல் பருப்பு சாதம் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது இந்த காம்பவுண்ட் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.